ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பையும் அரிசியையும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து குக்கர் வச்சுக்கிட்டு அதில் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கணும். நெய் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், மிளகு, கருவேப்பிலை அதை வந்து அதோட போட்டு பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பூண்டு, கேரட் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த அரிசியையும் பருப்பையும் அது கூட ஆட் பண்ணி கிண்டிக்கலாம் நல்லா. இது கூட நம்ம பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்காதனால கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு மூடி போட்டு மூடி உங்களுக்கு எத்தனை விசில் தேவையோ அத்தனை விசில் வச்சு இறக்கிடலாம். நம்மளோட சேனல்